ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல மைதாவே இல்லாம சூப்பர் ஹெல்த்தியா ஒரு மோமோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நான் இங்க 2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி தான் எடுக்கணும். இதுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுக்க கூடாது. நல்லா சூடாகிற அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு அதை எதுவும் திப்பி இல்லாம ஜல்லிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்ல நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த ஜவ்வரிசி மாவு, 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்ப அது கூட பொடி பொடியா நறுக்கின பீன்ஸ், பொடி பொடியா நறுக்கின கேரட் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்குனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு காய்கறியோட நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 200 கிராம் பன்னீரை பொடி பொடியா உதுத்து வச்சிருக்கேன், அதையும் அந்த காய்கறி கலவையோட சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாம் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுடலாம். நாம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை குட்டி குட்டி பால்ஸா உருட்டிட்டு அதை 2 சைடும் கார்ன்ஃபிளவர் மாவுல டிப் பண்ணிட்டு நம்ம பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, சாஃப்டா தேய்ச்சிங்கனாவே போதும். நாம செஞ்சு வச்சிருக்க காய்கறி கலவையை அதுல நடுவுல வச்சு ஃபில் பண்ணிட்டு 2ஆ மடிச்சிட்டு ஃபோர்க்கை வச்சு அதை நல்லா சீல் பண்ணிக்கலாம். ஓரத்துல எல்லாம் ஃபோர்க்கை வச்சு நல்லா சீல் பண்ணோம்னா ஃபில்லிங்ஸ் எல்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லா மாவையும் அது மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரத்துல 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் யம்மியா ஜவ்வரிசியை வச்சு ஒரு ஹெல்த்தியான மோமோஸ் ரெடி. சம்மர் லீவ்ல இருக்கிற குட்டீஸ்க்கு இன்னைக்கே இந்த சூப்பர் ஸ்நாக்கை செஞ்சு அசத்தலாமா? பாய்.